ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எம்டி சால்னா வீட்டில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, கசகசா இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சால்னா பண்ணுறதுக்கு நம்ம எந்த வெஜிடபிளுமே சேர்க்க போகிறதில்ல. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இதில் முக்கியமாக நம்ம புதினா சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். எப்பயுமே சால்னா கிரேவி இதுக்கெல்லாம் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்குனீங்க அப்படின்னாலே அது டேஸ்ட்டு தனியாக தெரியும். இப்போ இதை நல்லா நம்ம அந்த ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நான் வதக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த பச்சை மிளகாயும் போட்டு இதில் வதக்கி விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அது ஜீரகத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, தனி மிளகாய் பொடி, இதை எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். எல்லாத்துலேயுமே நீங்கள் பெரிய ஸ்பூன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம புதினா சேர்க்க போகிறோம். சால்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதினா நிறையா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ புதினாவும் சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து இதில் ஊற்றி விட போகிறோம். அந்த பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். சால்னாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க பெரிய டம்ளரில். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியானது, நம்ம சட்டுன்னு பண்ணக்கூடியது. இதுக்கு நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் சாப்பிடலாம், வச்சு சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நான் இந்த பரோட்டாவுக்கு இதை தொட்டு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபி வேணுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.